ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 24:60 படி கோடா கோடியாய் பெருகிவிட்டீர்கள் என்றும், உபாகமத்தின் புத்தகம் 1:11 இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்க பெருகிவிட்டீர்கள் என்ற ஆசீர்வாத வார்த்தையோடு இந்த நாளுக்கான செய்திக்குள்ள நாம் போவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள, அது பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதல் சந்தோஷம் என்னது? நான் பாவத்திலிருந்து நான் விடுபட்டேன் என்கிற சந்தோஷம். வேற எந்த சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, வேற எந்த சந்தோஷம் நமக்கு வருதோ இல்லையோ, இந்த சந்தோஷம் மாத்திரமே போதும். எவ்வளவு எதிரான காரியம் நடந்தாலும், என்ன ஒரு காரியம் சம்பவித்தாலும், முதல்ல எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம், நான் ரட்சிக்கப்பட்டப்பா போதும், இதை விட என்ன சந்தோஷம் வேண்டிகள் என்று சொல்லி, அந்த சந்தோஷம்தான் அற்புதமான சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. இதற்கு மாறாக, இதற்கு விரோதமாக வேற எதுவுமே நம்ம பேச முடியாது, எதுவுமே நம்ம பார்க்க முடியாது, கணிக்க முடியாது. ஏன்னா இந்த சந்தோஷம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில பூலோகத்துல மாத்திரமல்ல, பரலோகத்திற்கும் இருக்கிறதான சந்தோஷம். பரலோகத்தை பத்தி பேசும் பொழுது வேதம் அழகா தெளிவா பேசுது. அங்க என்ன கிடையாது? கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அழுகை இல்லை, கஷ்டம் இல்லை என்று சொல்லுது. அப்படின்னா இந்த பூமியில என்ன இருக்கா? கண்ணீர், கவலை, பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யுது? இந்த பூமியில இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் மத்தியில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேதம் அழைக்குது. நான் இந்த பூமியில என்னை விட பெரிய ஆள் இருக்கான், என்னை விட படிச்சவன் இருக்கிறான், என்னை விட அறிவுள்ளவன் இருக்கிறான், என்னை விட நல்லவன் இருக்கிறான், என்னை விட பரிசுத்தவானே இருக்கிறான். பிறந்ததுலேருந்து பொய் பேசாம, வஞ்சகம் செய்யாம, பிறரை துன்புறுத்தாம ரொம்ப நல்ல பையெல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை அவங்க அறியல, புற மார்க்கத்தில் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களே ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பரலோகம் போக முடியுமா? போக முடியாது. இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டால் மாத்திரமே என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பரலோகம் போக முடியும். அப்போ அந்த பரலோகம் போவதற்கான சகல காரியத்தையும், சகல கிரியையும் எனக்குள்ள நடப்பித்தார் என்பதுதான் அற்புதமானது. அவனுக்குள்ள நடப்பித்திருக்கணும். அவனுக்குள்ள அந்த நடவடிக்கைகள், அந்த வேலைகள், அந்த கிரியைகள் நடைபெற்று இருக்கணும். ஆனா நடைபெறல. ஏன்னா அவனை காட்டில் நான் பாவி. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, பாவிகளின் பிரதான பாவி நான், பாவிகளின் பிரதான பாவி நான் அப்படிங்கிறார். 2 முறை சொல்றாரு, பாவிகளின் பிரதான பாவி, பிரதான பாவி அப்படின்னு சொல்லி. அப்ப அவரே அவர் சொல்லும் பொழுது எந்த நிலையில சொல்றார் அப்படின்னா, இயேசுடைய ரத்தம் கழுவப்பட்ட நிலையில தான் தெரிகிறது நான் அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, அவர் பேசுகிறார், இந்த பூமியில வேதத்துக்கு புறமா நடந்தது இல்லை, தாய் தகப்பன் சொல்படி அப்படியே அப்ரப்டா கீழ்ப்படிந்தேன், ஆலயத்துக்கும் நான் என்ன விலக்கி வைக்கல, பிரதான ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சேன், அப்படியே நான் கேட்டேன். சேவான் கல்லெறியும் பொழுது, சேவானை மற்றவர்கள் கல்லெறியும் பொழுது, கல்லெறிகிறவர்களுடைய துணிமணிகளை நான் வாங்கி கையில வச்சுக்கிட்டேன். ஏன்னா கடவுளுக்கு நான் ஊழியம் செய்யறேன், கடவுளுக்கு நான் தொண்டு செய்யறேன் என்று சொல்லி விசுவாசித்திருந்தான். ஆனா என்னுடைய விசுவாசமானது, என்னுடைய நம்பிக்கையானது அது தேவனுக்கு அல்ல, தேவனுக்கு விரோதமாய் செய்கின்றவனாக என்ன செய்தது? நிறுத்தினது. எப்போ நிறுத்தப்பட்டது? எப்போ தெரிய வந்தது? நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது பொழுதுதான் நான் தேவனுக்கு விரோதமா செய்யற காரியம் தெரிஞ்சது அப்படிங்கிறார். பாருங்க, தேவன் அந்த மனுஷனை எப்படி மாற்றி இருக்கிறார் பாருங்க. அப்பதான் ரட்சிப்பு உண்டாகுது அவருக்கு, அப்பதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்குது அவருக்கு. தேவனுக்கு தொண்டு செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு துன்புறுத்தினார் சபைய. ஆனா இவனுக்கு சந்தோஷமா இருந்தது, தேவனுக்கு வருத்தமா இருந்தது. ஆகையினாலதான் தமஸ்கு ரஸ்தாவில் சீசர்கள் பின்தொடர்ந்து போய் அவங்கள அடிக்கவும், பிணை கொண்டு வரவும், கட்டி கொண்டு வரவும், அவர்களை கொல்லவும் இவன் சவுல் புறப்பட்டு போனான். தமஸ்கு வீதியில் அந்த ரஸ்தாவில் வரும்பொழுது சடுதியா ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. ஒளி வந்து கண் என்ன செய்தது? அப்படியே மங்கி கீழே விழுந்துட்டான். விழுந்த பிறகு அந்த ஒளியிலேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, சவுலே சவுலே அப்படின்னு. கேட்டவுடனே, நீ ஆண்டவரே நீர் யார் என்று பார்த்தது, நான் தான் இயேசு அப்படின்னு. முள்ளில் உனக்கு உதைக்கிறது உனக்கு கடினமாக, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு, கடவுளுக்கு தொண்டு செய்யறோன்னு சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு நீ என் ஜனங்களை துன்பப்படுத்துற, அது உனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு துன்பம். ஆகவே என் துன்பத்தை நீ என்ன செய்யற? என்ன துன்பப்படுத்துற அப்படிங்கிற. கண்கள் திறக்கப்பட்டது.
அப்பதான் தெரிஞ்சது உண்மையான சந்தோஷம் எது சொல்லி. ஆமென், அல்லேலூயா. உண்மையான சந்தோஷம் எது? இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய கழுவுதலுக்குள்ள நான் என்ன செய்யறேன், வந்துட்டேன், அவர் என்னை கழுவி விட்டார் என்கிற விஷயம்தான் என்ன செய்யறது, அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு செயல். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கரங்கள் வைத்தல்ல சொல்லுங்க. ஆமே. இதை நாம் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இதை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆமே, ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை எல்லா உயிரினமும் பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவருடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 விதத்துல இது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உயிரினம் என்று சொன்ன அந்த உயிரினம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ள மனுஷனும் ஒரு உயிரினமாய் இருக்கிறான். அப்போ இந்த உயிரினத்துக்குள்ள மணிமகுடமாய் இருக்கிற மனுஷன், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. என்னன்னா, கர்த்தரை தேவனை நம்புகிற நம்பிக்கை, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை, தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசம் அவனுக்குள்ள. இதை யார் வச்சா? தேவன் தான் வச்சார். அப்போ அந்த அடிப்படையில உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் தேவனை அறிந்தவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறபடினால அவன் என்ன செய்யறான், கடவுளை தேடுறான். காட்டுல வாழ்கிற, குகையில வாழ்கிற அந்த ஜனங்கள்லாம் கடவுளை யாருன்னு தெரியாது, பேரு தெரியாது, இயற்கையை தெய்வம் வணங்கிட்டாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் இருதயம் குருடா இருக்கு. இருதயம் குருடா இருக்கிறபடினால அவங்க தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. அடுத்தது, தங்களுக்கென்று சிலைகளை வைத்து வழிபடுகிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள். யாரும் தெரியும், ஆர்சி மக்கள் என்ன செய்யறாங்க, சொரூப வழிபாடு, சிலை வழிபாடு செய்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது பெயரளவில் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அடுத்தது யூதர்கள். அடுத்தது இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்முடைய சபையிலும் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவிக்குரிய சபையில தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஜனங்கள். உன்னதமான, உயரமான, மேலான, ஒப்பற்ற, ஒப்பிட முடியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. நாம் இந்த யூதருடைய நம்பிக்கையை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். அவங்களுக்கு இயேசு மேசியா என்பவர் ஒருவர் வருவார் என்று சொல்லி அவங்க இன்னும் இன்று வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்காங்க, இந்த வெயிலிங் வால்ல, அழுகையின் சுவர்ல முட்டி மோதி கொண்டு வாரும் 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 இருக்காரு. ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக. அவர் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அநேக ஜனங்கள் இருந்தாங்க. இதுல பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இன்னும் ஆசாரியர்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல எண்ணிக்கையில இருந்தாங்க. அதுல ஒருவன் நிக்கதேமு என்கிறவன், அவன் வர்றான். ஆண்டவர் பார்க்குற, டேய் நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற. ஐயோ, எங்க அம்மா வயிற்றுல எப்படி நான் போய் மறுபடியும் பிறக்க முடியும்? நான் இந்த பூமியில இருக்கும் பொழுது அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிராம விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன்னு சொல்லிட்டு, நீ போதகனா இருக்க, உனக்கு தெரியாதா, நீ அறியவில்லையா, நீ போதிக்கிறேன்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு வார்த்தையை பேசினாரு. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நீண்ட நாளாக. அப்ப அன்பு எப்ப அன்பு கூர்ந்தார்? உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டே அன்பு கூர்ந்து விட்டார். ஆகையினாலதான் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இந்த பூமியில இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நிலையில, எப்படிப்பட்ட காரியங்களை இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு தேவன் செய்தார்னா, ஆதாம் ஏவாளுக்கு தேவனாகிய கர்த்தர் கை கொடுத்தார். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே. அப்போ ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கை கொடுத்தார் என்றால் யாருக்கு கை கொடுக்கவில்லை என்றால், தூதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யவில்லை, கை கொடுக்கவில்லை. ஏன் கை கொடுக்கவில்லை? தூதர்கள் ஒருபோதும் தேவனுடைய சாயல்ல, ரூபத்துல ஒருபோதும் கிடையாது. நீங்க 2 பேதுரு 2:4 நீங்க வாசிங்க அப்படின்னா, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர்களை வைத்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ தேவனாகிய கர்த்தர் யாருக்கு கை கொடுத்தார்? மனுஷனுக்கு கை கொடுத்தார். தேவ தூதர்களுக்கு விழுந்து போன அல்லது தேவனுக்கு எதிராய் நின்ற தூதர்களுக்கு கை கொள்ள போ பிசாசு என்று சொல்லி என்ன செய்த, அனுப்பிட்டார். அப்ப ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க.
அவங்க மேல பரிபூர்ண அன்பு வைத்ததுனால அவங்க காக்கப்பட்டாங்க. மேலும் அவங்க தேவனுடைய சாயல்ல இருந்தாங்க. ஆகையினால அவங்க பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேணும். ஆனா அதற்கு ஒரு முறைமைய தேவனாய கர்த்தர் அப்பொழுதே கொடுத்துட்டார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாப்பேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் அவளோடு பயணித்தது. அந்த வாக்குத்தத்தம் பரிபூர்ண அன்போடு அவங்களோடு அவங்க பிள்ளைகளுக்குள்ள, அந்த முதலாம் அழிவுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ள, குறிப்பா நோவாவின் குடும்பத்துக்குள்ள என்ன செய்தது? பயணித்தது. என்னது? நோவாவின் குடும்பத்துக்குள்ள பயணித்தது. சரி, ஒரு தகவலை நான் சொல்றேன். நோவா என்று சொல்லப்படும் பொழுது ஒரு தகவலை சொல்றேன். பொதுவா மனுஷன் அப்படின்னா நம்மளை போறதான் இருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆமாதானா? மனுஷன் நம்மளை போலதானே இருப்பான். ஆமாவா? மனுஷன் எப்படி இருப்பான்? நம்மளை போலதானே இருப்பான். ஆமாவா இல்லையா? நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்க மாட்டான், குரங்கு மாதிரி இருப்பான்ங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி, உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன். எப்படி இருப்பான்? மனுஷன் மாதிரி இருப்பான். எப்படி இருப்பான்? 5 அடி இருப்பான், இல்லாட்டி 5.5 அடி இருப்பான், அது 5, 8 இருப்பான், இல்லாட்டி 6 இருப்பான், 6, 7, 6, 7, 6.25, 7 வரையிலும் இருப்பான்னு வச்சுக்கலேன். இதுதான் சராசரி ஹையஸ்ட் ஹைட்டு. இது சராசரி மனுஷன். அப்நார்மல் குரோத் எல்லாம் இருக்கிறாங்க. அப்நார்மல் குரோத் கிட்டத்தட்ட 18 அடி 15 அடி அப்படிலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர். 20 அடி 22 அடிலாம் இருக்கிறாங்க, ரொம்ப ரேர். எத்தனையோ பல லட்சம் கோடிகளில் ஒருத்தர் அப்படின்னு இருப்பாங்க. அப்நார்மல் அவங்கெல்லாம் வளர்ச்சி, கை காலெல்லாம் பெருசாக இருக்கு, அவங்களால நடக்க முடியாது, ஒரு மாதிரி அப்படியே இப்படி நடப்பாங்க. அவங்களால என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நாம அப்படி கிடையாது. இந்த நோவான்னு சொன்னேன் இல்லையா? இப்போ புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 1997 இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, அரராத் மலையில ஒரு பேழை இருக்கு. அந்த பேழை என்ன செய்தாங்க பார்த்துருக்காங்க. அதாவது அரராத் மலையில தங்கின பேழையை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு டைனிங் டேபிள் இருந்திருக்கு. என்னது? டைனிங் டேபிள். சரி, அந்த டைனிங் டேபிள் இருந்த இடம் இருக்கு இல்லையா, அதோட உயரம் 30 அடி. அந்த டைனிங் டேபிள் இருந்த அறை 30 அடி, 40 அடி நீளம், 30 அடி அகலம் அப்படி இருந்திருக்கு. ஆனா அந்த டைனிங் டேபிள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட டைனிங் டேபிள் 5.5 அடி 6 அடி உயரம் இருந்திருக்கு. இவ்வளவு பெரிய டைனிங் டேபிள் இருந்தா எவ்வளவு பெருசு பாருங்க. நம்ம டைனிங் டேபிள்ல எவ்வளவுக்கு இருக்கும்? சராசரி நம்ம டைனிங் டேபிளோட அளவு என்ன? மிஞ்சி போனா 3 அடி 3.5 அடி இருக்கும், அவ்வளவுதான். இது ஒரு டைனிங் டேபிளோடைய சராசரி உயரம். அகலம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். 3க்கு 4, இல்லாட்டி 3க்கு 5, இல்லாட்டி 4க்கு 6, 4க்கு 5 என்று சொல்லி நீளம் இருக்கலாம், அகலம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பதிலிருக்கலாம். ஆனா உயரம் என்பது 3.5 அடியிலிருந்து 3.25 அடி வரைக்கும் தான் இருக்கும். மிஞ்சி போனா 4 அடி. 4லாம் சொல்லலை. 4லாம் அமெரிக்காவில் நல்ல உயரமான மனிதர்கள் அவர்களுக்கு ஸ்பெஷலாக ஆர்டர் கொடுத்து செய்வாங்க. 3.25 3.25 3 தான் சராசரி. ஆனா இவங்க டைனிங் டேபிள் பார்த்தா 5.5 அடி இருந்திருக்கு. அப்பா 5.5 அடியா? நாம லாஃப்ட் மேலே ஏறுறதா இருந்தா சின்ன ஒரு ஏணி போடுறத நமக்கு 5 அடி தான் வாங்குவோம். அவ்வளோ பெருசா. அப்படின்னா நின்றுகிட்டா சாப்பிட்டாங்க? இல்லை, ஒரு சேர் இருந்து, அதாவது சில சேர்கள் இருந்திருக்கு. மனிதன் அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சேரோடைய உயரம் என்னது அப்படின்னா 17. சேரோட ஹைட்டு என்ன அப்படின்னா 18 இன்ச்சு அல்லது 18லேருந்து 20 இன்ச்சு. அதாவது 1.25 அடி தான் இருக்கும். நம்ம சேர் உட்கார இல்லையா, டைனிங் டேபிளுக்காக உட்கார இருக்க சேரு, அது 18லேருந்து 20 இன்ச்சு ஸ்டாண்டர்ட், குளோபல் ஸ்டாண்டர்டு. பேக் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது கீழே இருந்து மேலே வரைக்கும் நம்ம முதுகு சாஞ்சு உட்காரத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறது 47லேருந்து 52 வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அது பின்னாடி கொஞ்சம் குட்டையா இருக்கலாம், கொஞ்சம் இதுவா இருக்கலாம், கொஞ்சம் நீளம், இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். இது சொல்றாங்க. அடுத்தது உட்கார்ந்து முதுகில் இருந்து முழங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டெப்த் அல்லது அந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா 17.5 இன்ச்சு இல்லைன்னா 18 இன்ச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேல இருக்காது. ஏன்னா அதுக்கு மேல வச்சோம் அப்படின்னா சாய முடியாது. அதுக்கு சின்னதா வச்சோம் அப்படின்னா முழங்கால் வெளியில இருக்கும். பாதி முட்டினா பாதி தொடதான் இருக்கும். என்ன இருக்கும்? முட்டி வெளியில இருக்கும். உட்காந்து
திருப்தியா உட்காந்து சாப்பிட முடியாது, ஒரு ஹாயா உட்காந்து சாப்பிட முடியாது. கரெக்டா வச்சிருக்கணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். ஆனா இவங்க வச்சிருக்கிற அந்த அரராத் மலையில தங்கின பேழையில இருக்கக்கூடிய அந்த டெஸ்குடைய ஹைட்டு 5.5 சொல்லிட்டேன். ஆனா சேர் எப்படின்னா, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போறோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைங்கள்லாம் சின்னதா இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பெருசாவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்குமே. ஏதோ ஒரு குடும்பம் வருது, அந்த குடும்பம் ஒரு 2 வயசு 1.5 வயசு ஒரு சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா, நாம உட்கார சேர்ல அதை உட்கார வச்சா அதால சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. மேலே பார்க்க முடியாது என்ன இருக்குன்னு. சேர் மேல ஏறிக்கிட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு கையை வச்சு சாப்பிட்டா தான் உண்டு அந்த பிள்ளை. 6 அடி உள்ள மனுஷன் இந்த சேர்ல உட்கார்ந்தா, சராசரி சேர்ல நம்ம சின்ன பிள்ளைங்க எப்படி உட்காருதோ அது போல சராசரி மனுஷன் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறான், சின்ன பிள்ளை மாதிரி. அப்போ இந்த சேரு, இந்த டேபிள் இவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்னா, சேரோடைய லென்த் என்ன செய்யறாங்க, பேக் ரெஸ்ட்ல இருந்து அந்த நீ மடங்குற வரைக்கும் இருக்கிற அந்த லென்த்தை கணக்கு பண்ணாங்க. கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு மனுஷனுடைய உயரத்தை மெடிக்கல் பிரகாரம் சரியா அளந்து விட முடியணும் அப்படின்னா எதை வச்சு அவங்க அளப்பாங்கன்னா, தொடை எலும்பை வச்சு அளப்பாங்க. மறுபடியும் சொல்லுங்க, ஒரு மனுஷனுடைய உயரத்தை சரியா அளக்க வேண்டும் என்றால் அந்த மனிதனுடைய தொடை எலும்பை வைத்து அந்த மனிதனுடைய உயரத்தை சரியா அளந்துருவாங்க. அப்போ உட்கார்ந்து இருக்கிற இந்த சீட்டை அரராத் மலையில தங்கின அந்த சேரை, டைனிங் டேபிளுக்கு முன்பாக இருந்த சேரை, நிறைய சேர் இருந்திருக்கு, ஒரு 4-5 சேர் இருந்திருக்கு. அந்த சேரை அவங்க அளந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த மனுஷனுடைய உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 13 அடி அப்படின்னு இருக்கிறாங்க. கோலியாத் எத்தனை அடி? உங்களை தான் கேட்கிறேன். கோலியாத் எத்தனை அடி? 10 அடி. எத்தனை அடி? 10 அடி. நோவா எத்தனை அடி இருந்திருக்கிறான்? 13 அடி இருந்திருக்கிறான். இதை பாருங்க, இதுதான் அந்த உங்களுக்கு எவிடன்ஸ். இதான் நோவா எத்தனை அடி? 13. நோவா 13 அடி அப்படின்னா ஆதாம் எத்தனை அடி இருந்திருப்பான் சொல்றாங்க அப்படின்னா, ஆதாம் 15 அடி உயரம் இருந்திருக்க கூடும் என்று சொல்றாங்க. அப்படின்னா ஆதாம் நம்ம சர்ச்சு பின்னாடி கீழே இருந்து அவன் பார்த்தான் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, கீழே இருந்து பார்த்தான் அப்படின்னா நம்ம மேலே நின்னானா நம்ம முகத்துக்கு நேராக வந்து நிற்பான். ஏன்னா கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த கார் பார்க்கிங் ஏரியாவை 10 அடி, நான் 5 அடி, அப்படின்னா 10, 5, 15. அவன் முகமும் என் முகமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அவன் தலை அவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். நமக்கு முன்னாடி இப்படி நிற்போம். பாருங்க, நோவான்னு சொன்னோம், அவனை பற்றி ஒரு சில துணுக்குகள் சொன்னேன். பரிபூர்ண அன்பு நோவாவுக்குள்ள பயணித்தது. எதுக்குள்ள பயணித்தது? நோவாவுடைய குடும்பத்துக்குள்ள பயணித்தது. சேம்காம் யாப்பேத் அவங்க குடும்பத்துக்குள்ள பயணித்தது. அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய பரிபூர்ண அன்பு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்குள்ள பயணித்தது. யாக்கோபு பழுகி பெருகிட்டாங்க. எங்க பெருகிட்டாங்க? எகிப்துல பெருகிட்டாங்க. இப்ப எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, இந்த எகிப்து தேசத்துக்குள்ள என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அடிமைத்தனத்துக்குள்ள, எகிப்து தேசத்துக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. தேவன் அவங்கள அழைச்சிட்டு வரணும். எதுக்கு அழைச்சிட்டு வரணும்? உனக்கு ஸ்திரீக்கு உன்வித்துக்கு அவளுக்கு பகை உண்டாப்பேன் என்ற வார்த்தை பலிக்க வேண்டும், நடப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே அங்க இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு தேசம் இருக்கணும். ஆகையினால அவங்கள தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு மனுஷனை அவங்களை அழைத்து வருவதற்காக, விடுதலை செய்து கொண்டு வருவதற்காக ஒருவனை தேர்ந்தெடுத்தார். அவன் பேர் மோசே. ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ வா அப்படின்னாரு. ஐயா நான் வரமாட்டேன் அப்படின்னா, நான் திக்குவாயா இருக்கிறேன், நான் வரமாட்டேன், நானே வரமாட்டேன். பரவாயில்ல, திக்குவாயா இருந்தா பரவாயில்ல, உன் சகோதரன் ஒருத்தன் இருக்கான், ஆரோன் இருக்கான்ல, அவன் வாயா இருந்திருப்பான், நான் சொல்றதெல்லாம் நான் அவன் வாய்க்குள்ள போடுறேன், அவன் உனக்கு என்ன செய்வான்? பேசுவான். நீ வா, அவன் வாயா இருந்து உன்னை வழி நடத்துவான் என்று சொல்லி அவனை அழைச்சார். சரி, அதான் வர்றேன், ரொம்ப சரிதான், நான் வந்தேன் அப்படின்னா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டான். என் பேர் என்ன நான் கேட்கிறேன்? நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் உங்களை தேவன் அழைக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தார்? அழைத்தார் என்று சொல்லப்பட்டது. ஆமே, I am that I am, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்.
அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது பல பரிமாணங்கள்ல அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தங்கள் தேவனை பற்றியும் தேவனுடைய குணாதிசயங்களை பற்றியும் தேவனுடைய அவருடைய கிரியை பற்றியும் இந்த ஐயம் தட் ஐயம் என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. பரிபூர்ண அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது பல பரிமாணங்கள்ல. இன்றைக்கு கடந்த வாரத்தில், அதாவது போன வாரத்தில் எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஆம் த வெரி சோர்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் திங் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து வஸ்துகளுக்கும் நான் தான் மூலாதாரமான இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ். நான் தான், என் மூலம்தான், என்னிலிருந்து தான் இவைகள்லாம் வந்தது, நான் தான் எல்லாத்திற்கும் பிரதானம் என்று சொல்லி என்ன செய்த பார்த்தோம். இன்றைக்கு ஐ ஆம் த காட் இஸ் த காட் ஆஃப் ரிவீலிங் அண்ட் அப்பியரிங் என்று சொல்லி, ரிவீலிங் அண்ட் அப்பியரிங், ரிவீலிங் அண்ட் அப்பியரிங் என்று சொல்லி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, நான் தேவன் இந்த ஐயம் தட் ஐயம் என்ற அந்த வார்த்தைக்குள்ள நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கல, தன்னை முதலாவதாக என்ன செய்தார், ஆதாம் ஏவாளுக்கு தோன்றின முகமுகமா பார்த்த தேவன் பாவம் பிரவேசித்த நிமித்தமாக யாருக்கும் வெளிப்பட முடியவில்லை, தோன்றவில்லை. யாருக்கும் வெளிப்படவில்லை, தோன்றவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கோத்திர பிதாக்கள் அவங்களுக்கும் கூட தன்னை வெளிப்படுத்தல, பெயர்ல வெளிப்படுத்தினாரு. எப்படின்னா, நான் கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று தான் வெளிப்படுத்தினார். வாசிங்க 6:2 வாசிங்க, யாத்ராமத்தின் புத்தகம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன். போதும், நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன். இதுதான் தேவன் வெளிப்படுத்தினார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனும் நாமத்தினால், சர்வ வல்லமை உள்ள தேவன் எனும் நாமத்தினால ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் வெளிப்பட்டேன் சொல்லிட்டு, நான் யெகோவா என்று அவர்களுக்கு நான் ஒருபோதும் வெளிப்படவில்லை என்று வார்த்தை பேசுகிறேன். தொடர்ந்து வாசிங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லப்படுது. இங்க அறியப்படவில்லை, நான் வெளிப்படவில்லை என்ற வார்த்தை. அப்போ மோசேக்கு ஆதி முதற்கொண்டு, எந்த ஆதி, பாவம் பிரவேசித்ததற்கு பின்பு அந்த ஆதியிலிருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வரைக்கும் நான் யெகோவா என்கிற நாமத்தினால் அவருக்கு வெளிப்படவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றுதான் நான் வெளிப்பட்டேன். ஆனா இப்போ என் பேர் என்னன்னா, இருக்கிறவராக இருக்கிற யெகோவா என்று வெளிப்படுகிறார். கரங்களுக்கு தலையில சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. அப்போ வெளிப்படுதல் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லையா, அப்பியரிங், ரிவீலிங் என்ற வார்த்தை, தன்னை வெளிப்படுத்துவது அல்லது முன் தோன்றுவது என்ற வார்த்தை. சரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தகவலை நான் சொல்றேன். ஆதாம் முதற்கொண்டு இன்று பிறக்கின்ற பிள்ளைகள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு முச்செடியில அக்கினியினால வெளிப்பட்டது போல என்ன செய்யப்படவில்லை, வெளிப்படவில்லை. ஆனா சில வேத பாடத்துல அல்லது வேத பகுதியில அக்கினியில சுழல் காட்டுல எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். பாகாலுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக எலியா ஜெபித்த பொழுது அக்கினியின் மூலமாக அந்த பலியானது பட்சிக்கப்பட்டது, அந்த பலியானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவருடைய முகம் அக்கினி போல பிரகாசமாயிருந்தது என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, பேசப்பட்டது, பார்க்கப்பட்டதோட தத்ரூபமாய் அவன் அருகில ஒரு நெருப்பு இருக்குமானால், ஒரு நெருப்பு எரியுமானால், அந்த நெருப்பு எரிகிற அந்த இடத்துல ஒரு மனுஷன் போவானாலும் அந்த மனுஷன் போற இடத்துல அனல் இருக்கும் இல்லையா. இப்போ சென்னையில் இருக்கிறோம், சென்னையில் அவுட்டர்ல இருக்கிறோம், சிட்டி உள்ள இல்லை, சிட்டி பக்கத்துல தான் இருக்கிறோம். ஆனா சில இடங்கள்லாம் பார்க்கிறோம், குப்பைகள்லாம் ஒன்று சேர்த்து என்ன செய்யறாங்க, கொளுத்துறாங்க. டூ வீலர்ல போகும்போது அல்லது கார்ல போகும்போது அந்த கொளுத்தப்பட்ட அந்த வெப்பம், அந்த நெருப்பினுடைய வெப்பமானது
போகும்போதே ஒரு மாதிரி அடிக்கும். என்ன செய்யும்? ஒரு மாதிரி அடிக்கும். காரில் போனாலும் நல்லா தெரியும் லைட்டாக. ஏன்னா அப்போ தான் ஏசி ஆன் பண்ணியிருப்போம். பா ஒரு மாதிரியா இருக்கு. டூ வீலர் நல்லாவே தெரியும், கொஞ்சம் விலகியே அப்படி போகும். அப்போ விலகியே போகும். அப்பியரிங், ரிவீலிங் என்பது இருக்கு இல்லையா, ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, யாரும் விளங்கிக் கொள்ளாத நிலையில் இருக்கக்கூடியதுதான் இந்த அப்பியரிங், அந்த ரிவீலிங் என்ற காரியம். சரி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அக்கினியினாலே மோசேக்கு அவர் வெளிப்பட்டார். மோசேக்கு மாத்திரமல்ல, நான் அக்கினியின் தேவன், நான் சுட்டரிக்கும் தேவன், பாவத்தை சுட்டரிக்கிற தேவன் என்று சொல்லி நமக்கு மறைமுகமாக இதிலிருந்து நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஏன் தேவனாகிய கர்த்தர் இந்த மோசேக்கு அக்கினியில அவர் தோன்ற வேண்டும்? நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களேன். ஏன்னா எப்பொழுது பாவம் பிரவேசித்ததோ அப்பொழுது ஏனோக்கை தவிர மற்றெல்லாருமே தேவனுடைய அப்பியரன்ஸை, அந்த ரிவீலிங்க என்ன செய்ய முடியாது? காணவில்லை, கண்டுகொள்ளவில்லை. தங்கள் சரீர கண்களால் பார்க்கவே இல்லை. என்ன செய்யல? பார்க்கல. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ்கிறான் என்றால் அவனுக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அந்த விசுவாசம், நம்பிக்கை தேவனை சென்றடையத்தக்க, தேவனை அடையத்தக்கதாக இந்த விசுவாசம், நம்பிக்கை என்ன செய்கிறது? அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது. என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அப்படியே போயிட்டே இருக்கிறான். அந்த மனுஷன் போயிட்டே இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அவனுக்கு அனுப்பி, உதாரணத்திற்கு ஒரு பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் போறான் அப்படின்னா, பிரகாஷே பிரகாஷே அப்படின்னா முதல்ல பயப்படுவான். ஐயோ யாரா நம்மளே கூப்பிடுறதுன்னு. ஏன்னா அவன் வாழ்நாள் முழுவதும் இப்படி யாரும் கூப்பிட்டதே கிடையாது. யாருமே இல்லாத இடத்துல ஒரு சத்தம் வருது அப்படின்னா என்ன செய்வான்? குப்புன்னு வேர்த்து போகும், பயந்துருவான். என்ன கூப்பிடுதுன்னு தெரியலையாடா. ஏன்னா அவனுடைய வாழ்நாள்ல ஜனங்கள் மத்தியில வாழ்ந்தான். ஆகையினால ஜனங்கள் மத்தியில வாழ்ந்ததுனால பிரகாஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்க, எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த பக்கம் திரும்பி யார் நம்மளை கூப்பிட்டா, சார் எப்படி இருக்கீங்க? இப்ப ஜன மத்தியில இல்ல, அவன் காட்டு பகுதியில் தனியா போய்கிட்டு இருக்கான், இரவுல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப இரவுல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பிரகாஷே பிரகாஷே அப்படின்னு சத்தம் வந்துச்சுன்னா முதல்ல குப்புன்னு வேர்த்து போய் பயந்துருவான். பயந்து வேர்த்து போயிடும் அவனுக்கு. ஐயோ என்ன கூப்பிட்டுச்சோ, ஏது கூப்பிட்டுச்சோ தெரியலையே. என்ன நினைப்பா? பிசாசோ பேயோ என்ன கூப்பிட்டுச்சுன்னு தெரியலையோ, பேயோ பிசாசோ என்ன கூப்பிட்டுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து குப்புன்னு வேர்த்து போயிடும், அப்படியே நடுங்கிடும். நான் தான்ப்பா உன் தேவன், உன்னை உண்டாக்கின தேவன், உன் தாயின் வயிற்றிலிருந்து. அப்படியா அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டு பாதி விசுவாசத்துல சொல்லுங்க கடவுளே, பேர் தெரியாதனால கடவுளே நீங்க சொல்லுங்க அப்படிப்போம். அப்போ ஆபிரகாம் முதற்கொண்டு ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஈசாக்கு யாக்கோபு வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் கோத்திர பிதாக்களோடு எப்படி இடைப்பட்டார், எப்படி அவர்களோடு பேசினார் என்றால் அசிரீரி மூலமா பேசினார். என்ன செய்தாரு? அசிரீரி மூலமா பேசினாரு, வார்த்தையின் மூலமா பேசினாரு. உருவம் தோன்றுதல் இல்லாமல் என்ன செய்தார்? பேசினார். அல்லது ஏதோ ஒரு ஊடகம் இல்லாமல் என்ன செய்தார்? பேசினார். த்ரூ திங் அது இல்லாம பேசினார். ஏதோ ஒரு பொருளோடு என்ன செய்தார்? பேசினார். அதன் மூலமா பேசினார் இல்லாம டைரக்டா பேசினார். இதுதான் அவங்களுடைய அனுபவம். அப்போ ஐ அம் தட் ஐ அம் என்றால் நான் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, நான் உங்கள் முன் தோன்றுகிற தேவன் என்பதை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். கரங்களை தெரியல சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ எந்த ஜனங்கள் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு எகிப்து தேசத்துல இருக்கிறாங்களோ அந்த ஜனங்கள் படுகிற வேதனையை கண்டு அவர்களுக்காக முதலாக தேவனாகிய கர்த்தர் முச்செடியில அக்கினிமயமாக தோன்றினார். என்ன செய்கிறார்? தோன்றினார். அப்படி என்றால் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மார்க்கங்களும், அனைத்து வழிபாட்டு நெறிகளும் முறைகளும் கடவுள் இருக்கிறார் என்ற ஒற்றை சொல்லுல தங்களுக்கு தோன்றினவைகளை என்ன செய்யறாங்க? வழிபடுறாங்க. அது அவங்களுடைய தவறு அல்ல.
இருதயத்தின் குருடுனால, கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படி தேடுறாங்க. அப்ப பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தாமல் அல்லது தான் தோன்றாமல் இருப்பார் என்றால் அவர்கள் நம்புகிற நம்பிக்கையின் கடவுளை போலதான் இருப்பார். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய தேவன் ஐ அம் தட் ஐ அம் என்று சொல்லி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார், தன்னை ரிவீல் பண்ணார், தன்னை அப்பியர் ஆனார், தோன்றினார், வெளிப்படுத்தினார். என்ன செய்தார்? தோன்றினார். எப்படி? மீடியா என்ன? அக்கினி முதலாய் தோன்றினார், அதுதான் மீடியா இல்லையா? அப்போ இந்த உலக மக்களுக்கும் நமக்கும் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க வணங்குகிற வணக்கத்தின்படி நான் இல்ல, சத்தம் கேட்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. மனதுல கூட பிசாசு என்ன செய்யலாம்? சத்தம் விடலாம், அல்லது ஏதோ ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கலாம். ஆனா நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், நான் என்ன செய்யறேன்? அவைகள் அப்பியர் ஆகுமா என்றால் அப்பியர் ஆகாது. அவர்கள் உங்களுக்கு தோன்றுமா என்றால் தோன்றாது. தன்னை வெளிப்படுத்துமா என்றால் வெளிப்படுத்தாது. நான் வெளிப்படுத்துகிற தேவன், நான் தோன்றுகிற தேவன் என்று சொல்லி மோசேக்கு தோன்றுவதன் மூலமாக அயந்தட் என்ற வார்த்தையின் மூலமாக இந்த வார்த்தை என்ன பேசுகிறார். ஆமே, அல்லேலூயா. இதுதான் அற்புதமான ஒரு செயல். ஆமே, அல்லேலூயா. நாம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பிசிக்கல் வேர்ல்டு எல்லாமே பேசிக்கா எதுல இயங்கி கொண்டு இருக்கிறதுனா அப்பியரிங்ல இயங்கி கொண்டு இருக்கு. தோன்றுதல் என்ற கூடிய காரியத்தில் இயங்கி கொண்டு இருக்கு. தோன்றுதல் என்ற காரியத்தில் இயங்கி கொண்டிருக்கு. டே, நான் உனக்காக ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னா, எங்க காமி, நான் பார்க்கட்டும் அப்படிமா. உனக்காக ஒன்று நான் வச்சிருக்கேன்டா அப்படின்னா, ஓகே இருக்கட்டும், நான் இது பார்க்காட்டாலும் அது உன்கிட்ட இருக்குல்ல, இருக்கட்டும். இல்லை, நான் ஒரு விஷயத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், அந்த விஷயம் ரொம்ப மேன்மையானது, ரொம்ப உயர்வானது, நான் அதை உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னோடனே உடனே காண்பி, நான் பார்க்க வேண்டும் என்பார். அப்பியரன்ஸை அவன் பார்க்கணும். தோன்றி இருக்கக்கூடிய அந்த காரியத்தை, இருக்கக்கூடிய காரியத்தை பார்த்தால்தான் அவன் நம்புவான். உலகம் சொல்லுது seeing is believing என்ற வார்த்தை சொல்லுது. உலகம் என்ன சொல்லுது? seeing is believing. பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்து பேசுகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? believe, I will show you அப்படிங்கிறது. believe, முதல்ல நம்பு, அதுக்கப்புறம் நீ பார்ப்ப, அல்லது நான் உனக்கு காண்பிக்கிறேன். நீ நம்புனா நீ பார்க்க முடியும். இது வேதம். மனுஷ உலகம், மனுஷன் என்ன சொல்றான்? இந்த உலகம் என்ன சொல்லுகிறதுன்னா, பாரு அப்பதான் விசுவாசிக்க முடியும் அப்படிங்க. காண்பி, நான் பார்க்கிறேன், அப்ப நான் விசுவாசிக்கிறேன். அப்போ மறைமுகமாக ஒரு வார்த்தையை பேசுகிறது. நம்முடைய தேவன் காண்கின்ற ரீதியில அவர் தோன்றினாலும் நாம் அவரை காணாத ரீதியில நாம் அவரை விசுவாசித்து இருக்கிறவராக நாம் பார்க்க வேண்டும் என்ற ரீதியில தான் இந்த வார்த்தையானது பேசுகிறது. ஆமென். அதனால்தான் சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? தோமா கிட்ட சொன்னார். தோமா கிட்ட சொன்னார். எல்லா சீஷர்களும், ஆண்டவருக்கு ரொம்ப அருகில இருந்த எல்லா ஸ்திரீகளும் சொன்னாங்க, இயேசுவை நான் பார்த்தேன், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தேன் அப்படின்னா. பேதுருவும் யோவானும் போய் பார்த்துட்டு, இயேசுவை நாங்க பார்த்தோம், அவர் எங்களுக்கு என்ன செய்த தோன்றினா என்று சொல்லி என்ன செய்தாங்க, பேசினாங்க. அப்போ தோமா என்ன செய்தான்? அங்க இல்ல. எல்லா சீஷரும் தோன்றி விட்டார், பார்த்துட்டாங்க. எல்லா சீஷரும் சொல்றாங்க தோமா கிட்ட, தோமா நாங்க பார்த்தோம்டா. உலகத்துல ரொம்ப அட்டாச்சா இருக்கிறவன் அவன் சொல்றான், பார்த்தால் வழியே நான் நம்ப மாட்டேன். சீயிங் இஸ் பிலீவிங் என்ற அடிப்படையில் அவன் வாழ்ந்தான். என்ற அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையின் பயணம் கடந்து கொண்டிருந்து உலகத்தானை போல. உலகத்தானை போல இந்த ஒரு இந்த படுவாவிக்காகவே தேவன் மறுபடியும் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சொன்ன உடனே எல்லாம் பயந்தாங்க. தோமாவை கூப்பிட்டு, தோமாவே நீ வா, பார்த்தாதான் நீ நம்புவேன்னு சொன்ன இல்லையா? பார்க்காம நம்புறவன் அவன் பாக்கியவான். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி, கிட்டவா, இதோ என் கையை பாரு, உன் கையில
விரல்ல என் கையில போடு, இதோ என் மார்பை பாரு, குத்தின அந்த காயம் இருக்கு, என்ன செய்ய, இந்த காயத்துக்குள்ள உன் கை விரல உள்ள போடு அப்படிங்கிற. ஆண்டவரே என்ன மன்னிங்க அப்படிங்கிறான். உலகம் பார்த்தாதான் நான் நம்புவேங்குது. ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்த்தாதானே நம்புவ, பார்க்காமல நம்ப வேண்டும். இந்தா நீ பார்த்தாதான் நம்புவேனா, உனக்கும் நான் வந்து என்ன செய்யறேன், அப்பியர் ஆகிறேன்னு சொல்லி முதல்ல அக்கினியின் மதில்ல மோசேக்கு ஆண்டவராகிய கர்த்தர், இந்த தேவன் இருக்கிறவராக இருக்கிற தேவன் அப்பியர் ஆனார், தோன்றினார். இப்போ எகிப்து தேசத்துல போய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், அவர்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்கிற நாமத்தினால வெளிப்பட்டார். ஆனா இப்போ யெகோவா என்ற நாமத்துல வெளிப்பட்ட தேவன் முச்செடியில அக்கினி முதலாய் அவர் எழுந்து கொண்டிருந்தார், அவரை நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்போ நாம மாத்திரமல்ல, இந்த பார்க்கின்ற அந்த அப்பியரன்ஸ் கூட, அந்த ரிவீலிங் கூட, இந்த தோன்றுகிற அந்த காரியம் கூட, தன்னை வெளிப்படுத்துகிற காரியம் கூட அவன் கண்டான். அதை ஒரு சாட்சி கொடுத்தான். என்ன செய்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பல. மோசையின் மூலமாக அதர்சனமான தேவன், காணக்கூடாத தேவன் மோசைக்கு முச்சடியில தரிசனமானார், அப்பியர் ஆனார். அந்த அப்பியராகி தரிசனமான அந்த தேவன் என்ன செய்தார் என்றால், அவன் சில அற்புதத்தை செய்தாங்க. யாரு? மோசே செய்தான். மோசே செய்த பொழுது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்று அவன் மேல விசுவாசம் வச்சான். மற்றவங்களெல்லாம் இவன் சொல்ற வார்த்தையினால நம்ப வைக்கணுங்கிறதுக்காக வேற பிரத்யட்சமா அப்பியர் ஆனாரு, ரிவீல் ஆனாரு. அதன் நிமித்தமாக நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ரிவீல் ஆனாரு, அப்பியர் ஆனார். எப்படி அப்பியர் ஆனார் என்றால், மோசைக்கு முச்சடியில அப்பியர் ஆனார், நமக்கு மாமிசமாகவே அப்பியர் ஆனார். கரங்களை தள்ளல சொல்லுங்க. ஆமே, அல்லது இதை உங்களுக்கு விளக்குற பாருங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், திருத்துவ தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், திருத்துவ தேவன் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? நாம அவரை தொழுது கொள்றோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை வணங்குறோம். ஆமாவா? ஆமா. ஆமாவா? ஆமா. அப்போ இந்த தேவன் ஆதியாகமத்துல இயேசுவாக, பரிசுத்த ஆவியாக எப்படி அவர் தன்னை அப்பியர் ஆனார் அல்லது எப்படி ரிவீல் ஆனார் என்பதை பத்தி நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தினால உங்களுக்கு பேச போறேன். என்ன செய்ய போறேன்? பேச போறேன். சரி, நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன் என்று வைத்துக் கொள்வோமே. இந்த போன்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்கும் பொழுது அந்த வாய்ஸ் என்னுடைய வாய்ஸ் தான், எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆகையினால வாய்ஸ் மெசேஜ் போது அப்படியே ஒரு சின்ன அப்படியே பார் கோடு மாதிரி, மன்னிக்கவும், ஒரு வேவ் லென்த் மாதிரி என்ன செய்யும், அப்படியே பேச்சுக்கு ஏற்ற மாதிரி, அலைகளுக்கு ஏற்ற மாதிரி வரும். என்ன செய்யும்? வரும். ஆனா நான் இருப்பனா? இருக்க மாட்டேன். நான் இருப்பனா? வாய்ஸ் மெசேஜை கேட்கின்ற சபையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வாய்ஸ் மெசேஜ் ஒரு மல்டிபிள் ஒரு நம்பருக்கு நான் அனுப்புகிறேன். ஒரு 30-40 பேருக்கு அனுப்புகிறேன். 30-40 பேர் என்ன பாஸ்டர் திடீர்னு ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் என்ன செய்கிறாங்க? வாய்ஸ் மெசேஜை கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் அல்லது 4 செகண்டு 5 செகண்டு முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு இடைவெளிக்குள்ள எல்லாரும் தனித்தனியாக என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. தனித்தனியாக என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. ஆனால் நான் பேசினேன், என் வார்த்தையை தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நான் அப்பியர் ஆகவில்லை, நான் தோன்றவில்லை, நான் வெளிப்படவில்லை. இதுதான் பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு, தீர்க்கதரிசிகளோடு பேசின வார்த்தை. இப்போ இந்த ஸ்கிரீனை விட்டு நான் மறைஞ்சிருக்கிறேன். இப்ப நான் பேசுறேன். வலைதளங்கள்ல, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் இந்த ஃப்ரேம்ல இல்ல, ஆனா என்னுடைய சத்தமானது எங்கோ கேட்கிறது. நான் அப்பியர் ஆகவில்லை. இப்ப நான் அப்பியர் ஆக போறேன். வலைதளங்கள்ல, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன்.
இப்போ என்ன செய்யிருக்கேன், கேமரா மூலமா உங்களுக்கு அப்பியர் ஆயிருக்கேன். ஆனா இதை பார்க்கும் பொழுது ஒரு படமாக, நிழல் படமாக தான் இருக்கு. ஆனா இப்போ நீங்க என் எதிராக உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, என்ன சரீர பிரகாரமாகவே காண்றீங்க இல்லையா? அப்ப சரீர பிரகாரமாக வார்த்தையாக பேசப்பட்ட அந்த வார்த்தையானது இப்பொழுது சரீரமாக அப்பியர் ஆகி சரீரமாக ரிவீல் ஆகி உங்க முன்னாடி இருந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்ற வார்த்தை. இயேசு என்ன செய்யறாரு, முதல்ல பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லி முதல்ல தன்னுடைய வாயை திறந்து பேசின முதல் வார்த்தை, ஊழியத்தில் பேசப்பட்ட முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப காணக்கூடாத அதரிசமான தேவன் முன் தோன்றி என்ன செய்தார் என்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அதரிசமான தேவன் நம் முன்னாடி தரிசனமாகி என்ன செய்கிறார், நம் முன்னாடி பேசுகிறார். அந்த பேசுகிற அந்த வார்த்தையை அப்ப கேட்டுட்டாங்க. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக யாருமே பார்க்க முடியாது, யாருமே பேச முடியாது, யாருமே அணுக முடியாது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியில மனுஷனை போல வந்தாருங்க. பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய. வாசிங்க 1 யோவான் 1:1 வாசிங்க. ஆதி முதல் இருந்தது. என்ன இருந்துச்சு? ஆதி முதல் வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் வெளிப்பட்டாரு. வார்த்தை தான் ஆதாம் பாவம் செய்த பொழுது, காயின் ஆவேல் கொலை நடந்த பிறகு முதல்ல காயினோடு தேவன் பேசுறார். முன்னாடி வந்து, காயினே ஏன் பண்ணி கொலை பண்ண அப்படியா முன்னாடி வந்தா பேசினாரு? இல்ல. ஆதி முதல் என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது. ஆதி முதல் இருந்துச்சு. ஆசிங்க தொடர்ந்து. ஆதி முதல் இருந்தது. என்ன இருந்தது? வார்த்தை இருந்துச்சு. நாங்க கேட்டோம். என்னத்தை கேட்டோம்? வார்த்தையை கேட்டோம். எங்கள் கண்களினாலே கண்டதும், எங்க கண்கள்ல இப்ப பார்த்தோம். அது என்னது? இயேசு என்கிற ஒரு சரீர பிரகாரமாக வந்த தேவனை நாங்க பார்த்தோம். நாங்க நோக்கி பார்த்துட்டோம். எங்கள் கைகளினாலே தொட்டதும், வார்த்தையை தொட முடியாது, இயேசுவை தொட்டாங்க. என்ன செய்தாங்க? தொட்டாங்க. ஜீவ வார்த்தையை குறித்து, அந்த வார்த்தையை குறித்து பேசுகிறோம். இப்போ யோவான் 1:1 பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1:2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனாய் இருந்த அந்த வார்த்தை, தேவனிலிருந்து அந்த வார்த்தையானது தேவனாய் இருந்துச்சு. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை அப்பொழுது பேசப்பட்டது. தேவனாய் இருந்த வார்த்தை தேவனாகவே மனு ரூபம் கொண்டு தேவனாகவே வந்தது. I am the Lord of appearing and revealing. நான் தோன்றுகிற, என்னை வெளிப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பேசினதுனால தான் என்ன செய்கிறார்? வெளிப்பட்டார். ஆமென். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தாமல் இருப்பாரானால் அது வெளிப்படுத்துகிற தேவன் அல்ல, அல்லது தோன்றுகிற தேவன் அல்ல. ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் தோன்ற வேண்டும். இதுதான் உலகத்துடைய நியதி. எப்பா அப்பா இருக்கிறான்னு சொல்ற, அல்லது அம்மா இருக்கிறான்னு சொல்ற. எங்க உங்க அம்மாவை காட்டு. உங்க அம்மாட்ட பேசுறேங்கள, உங்க அம்மாவை நான் பார்க்கணும், காமி. உங்க அப்பாவை பார்க்கணும், நான் காமி, பார்க்கணும். பிதாங்கிறீங்க. பிதா எங்கேயோ இருக்கா? அவ்வளவு அன்பா இருக்கிறாருங்க. அந்த அன்பு அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியணும். எங்க காமி அப்படின்னா, இதோ அன்பு, இதுதான் பிதா என்று சொல்லி இயேசுவை காண முடியும். ஆகையினாலதான் என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று தேவன் சொன்னார். I am the Lord, a God of appearing and revealing. நான் வெளிப்படுகிற, தோன்றுகிற தேவன். ஆகையினாலதான் மனிதனாக தோன்றி. ஆமென். அல்லேலூயா. இப்ப எங்க இருக்கிறாரு? வார்த்தையா இருந்தாரு, தோன்றின தேவன். இப்ப எங்க இருக்கிறாரு? அந்த தோன்றின தேவன் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, 3ஆம் வானம் அல்ல, 7ஆம் வானம் அல்ல, 12ஆம் வானம் அல்ல. அவர் எங்க இருக்கிறார்னா மனுஷனுக்குள்ள இருக்கிறார். அதரிசனமான தேவன் தரிசனமாகி மனிதனுக்குள்ள
தரிசனமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்குள்ள அதரிசனமாக இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், அதரிசனமான தேவன் தரிசனமாகி மரித்து தன்னுடைய கிரியையெல்லாம் முடித்து தரிசனமான மனுஷனுக்குள்ள அதரிசன ரீதியில மனுஷனுக்குள்ள வாழ்றான். சொன்னாரு, நான் போகும்போது தனியா உங்களை விட்டு போக மாட்டேன், ஒரு தேற்றவாளை நான் அனுப்புறேன். இப்பதான் அதரிசனமான தேவன் தரிசனமாகி மரித்து அதரிசன நிலையில இருந்து தரிசனமாய் இருக்கக்கூடிய மனுஷனுக்குள்ள நுழைந்து இப்போ வல்லமை என்கிற இன்னொரு பரிமாணத்துக்குள்ள மனுஷனுக்குள்ள இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் ஆமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது பலனடைந்து, எஸ் ஆவி, பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி என்ற ரூபத்துல அதரிசனமான தேவன் தரிசனமாகி பின்பு அதரிசனமாகி மீண்டும் தன்னை வெளிப்படுத்தும்படி மனுஷனுக்குள்ள தரிசனமான மனுஷனுக்குள்ள அதரிசனமாகி பரிசுத்த ஆவி என்ற நிலைக்குள்ள அவர் உள்ள இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், தன்னை வெளியரங்கமாக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் தேவன் அற்புதமாக ஐ அம் தட் ஐ அம் என்ற வார்த்தைக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கிறார். அற்புதமான தேவன் பாருங்க. 60 ஐ அம் தட் ஐ அம் என்ற பரிமாணத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தர் பேசினாரு. அதை எழுதி வச்சிருக்கிறேன். முந்தானத்து தான் ஐ எம் காட் ஆஃப் அப்பியரிங் அண்ட் ரிவீலிங் என்ற விஷயத்தை நீ பேசு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பேசினார். முந்தானத்து தான் பேசினார். நேற்று இரவு தான் என்ன செய்தேன், கர்த்தர் இதை வசனங்களை கொடுத்தாரு. இப்படிப்பட்ட நிலையிலலாம் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். நான் வெளிப்பாட்டின் தேவன், வெளிப்படுகிற தேவன், தன்னை தரிசனமாக்கி கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர் நம்ம தேவன். ஆமே, அல்லேலூயா. அப்ப பாருங்க, எவ்வளவு அன்பு வைத்திருந்தா யாருமே புலப்படாத தேவன், யாருக்குமே புலப்படாத தேவன் அவர் அப்படிதாப்பா என்று இல்லாமல் தன்னை வெளிப்படுத்தினால் தன்னை தரிசனமாக காண்பிக்கிறார். தரிசனமாக காண்பிக்கிறார். வலைதளங்களில் யூடியூப்ல எத்தனையோ ஏத்திஸ்ட் இருக்கிறாங்க. தேவன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற கடவுள் மறுப்பாளர்களுக்கு சில பேருக்கு அவர் முன்பு தோன்றி இருக்கிறார், அவர்களுக்கு முன்பாக தோன்றி இருக்கு. எத்தனையோ மந்திரவாதிகள் அவர்களுக்கு முன்பாக அதரிசனமான தேவன் அவங்களுக்கு தரிசனமானார். எத்தனையோ புற மார்க்கத்தை சேர்ந்த அந்த புற மார்க்கத்தினுடைய மார்க்க தலைவர்களுக்கு அதரிசனமான தேவன் தரிசனமானார் அவர்கள். நாங்கள் பார்த்தோம் இயேசுவை, இதே கண்ணில் தான் நான் பார்த்தேன், இந்த சொந்த கண்ணில் தான் நான் பார்த்தேன். சுந்தரரோ ரூபமோ எவ்வளவோ அழகோ, 10,000களில் சிறந்தவர். உங்கள் பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறீங்க, ஆனால் அவர் என்ன தேடி வந்தார். அவர் அழகை நான் வார்த்தையினால் வர்ணிக்க முடியாது. அவ்வளோ பேரழகு, அவ்வளோ பேரழகு. அந்த தேவனை நான் பார்த்தேன். அந்த தேவன் என்ன உண்டாக்கின தேவன். இது நாள் வரைக்கும் என் கண்கள் தரிசனமான தேவன் அதரிசன நிலையில எனக்கு மீண்டும் தரிசனமாகி அவர் தன்னை வெளிப்படுத்தினார், எனக்கு முன்பாக தோன்றினார், அப்பியரானார் அப்படிங்கிறார். கடவுள்னா அதரிசன நிலையிலே இல்லாதபடிக்கு தன்னை தரிசிக்கத்தக்கதாக தோன்ற வேண்டும், அப்பதான் கடவுள். மறுபடியும் சொல்றேன், அதரிசனமான தேவன் தன்னை அதரிசன நிலையிலிருந்து மனிதர்கள் காணும் பொருட்டு அவர்கள் தரிசிக்கத்தக்கதாக தோன்ற வேண்டும், அப்பதான் கடவுள். மறுபடியும் சொல்றேன், அதரிசனமான தேவன் தான் படைத்த ஜனங்கள் தரிசிக்கத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக தரிசனமானாதான் அது கடவுள். அப்படி இல்லைன்னா கடவுள் இல்லை. நம்முடைய தேவன் அதரிசனமான தேவன் தான். ஆனாலும் பாவ நிலையில இருக்கக்கூடிய மோசேக்கு தன்னை முழுவதுமாய் சரீர பிரகாரமாக வெளிப்படுத்தாமல் அக்கினியினால அந்த மோசேக்கு முச்சடியில வெளிப்படுத்தினார். அந்த அளவுக்கு தான் தேவன் அவருக்கு வெளிப்படுத்த முடியும், முழுவதுமாக வெளிப்படுத்திருக்க முடியும். ஆனால் இவன் பாவத்தில் இருக்கான், ஜென்ம சுபாவத்தில் இருக்கான். ஆகவே ஜென்ம சுபாவத்தில் இருக்கக்கூடிய மோசேக்கு முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்த முடியாது முடியாது முடியாது. ஆகவே அவர் அக்கினியினால தன்னை வெளிப்படுத்தினார்.
என்ன செய்தா வெளிப்படுத்தலாம். சொல்றாரு, ஐ எம் தட் ஐ எம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ எம் த லார்ட் காட் ஆஃப் ரிவீல் அண்ட் அப்பியரிங் என்று சொல்றார். ஆமென். எவ்வளவு அன்பு உள்ள தேவன் பாருங்க. தன்னை தோன்றுகிறது மூலமாக, பிறருக்கு முன்பாக தோன்றுகிறதன் மூலமாக, தன்னை தோற்றத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிற தேவன் எவ்வளவு அன்பு வைத்திருந்தா தோற்றத்தின் மூலமாக நம் முன் அவர் தோன்றுகிறாக வெளிப்படுத்துகிறாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, காணும் வரைக்கும் நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், காணும் வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் என்று இல்லாமல், இதோ எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்காங்க, எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க சொல்லும் பொழுது என்ன அதரிசன நிலையில காண்பது போல நீ கண்டால் அதரிசனமான தேவனாகிய நான் உனக்கு தரிசனமாவேன் என்று வார்த்தை பேசுகிறார். எப்படி தரிசனமாவார்? ரட்சிப்பின் மூலமாக, பாவம் கழுவுதல் மூலமாக, பரிசுத்தமாக்குதல் மூலமாக நம்மோடு தோன்றுவார். ஆமே ஆமே. அல்லேலூயா. வர வாரத்தில் இந்த தேவன் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற வார்த்தைக்குள்ள எப்படி அவர் எந்த டைமென்ஷன்ல, எந்த பரிணாமத்துக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ள பயணிக்கிறார் என்பதை வருகிற வாரத்தில் தியானிப்போம். கண்களை மூடுவதை காலவல்ல. அல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில அதரிசனமான தேவனாகிய கர்த்தராகிய நீங்க குமாரன் என்ற வடிவில எங்களுக்கு தரிசனமாகி, வார்த்தை என்கிற ரீதியில அதரிசனமாய் இருந்து, ரட்சிப்பு என்கிற அந்த ரீதியில எங்களுக்கு தரிசனமாகி, பாவம் கழுவுகிற அந்த உணர்வுல ஆண்டவரே அதரிசனமான தேவன் எங்களுக்குள் கிரியை நடப்பித்தபடினால ஆண்டவரே அந்த ரட்சிப்பை அனுபவத்தின் மூலமாக நாங்களை தரிசித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வலைதளங்கள்ல, யூடியூப்ல உலகம் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும், எங்க சபையில புதிதாக வந்த ஜனங்களும் இந்த காணக்கூடாத நிலையில இருக்கிற தேவனை ரட்சிப்பின் மூலமாய் காணத்தக்கதாக, ஆண்டவரே இரத்தம் கழுவுதல் மூலமாக காணத்தக்கதாக, உணரத்தக்கதாக கர்த்தர் கிரியை நடப்பித்தபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல, மருத்துவமனையில, கைவிடப்பட்ட நிலையில, ஆண்டவரே பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில, வியாதியோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அதரிசனமான தேவன், ஆண்டவரை காணக்கூடாததாகிய இருக்கிற தேவன் தரிசனமாகி காண்கின்ற நிலையில அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக சரீரத்தில் இருக்கக்கூடிய சகல நோய்களும் இயேசுவின் நாமத்துல போ என நான் கட்டளையிடுகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், ஆண்டவரே தரிசனமான தேவனை சுகத்தின் மூலமாக தரிசிக்க, ஆண்டவரே வார்த்தையின் மூலமாக தரிசிக்க கிருபை செய்தமைக்க உமக்கு நன்றி. அவருடைய இரத்தத்தினால கழுவி உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சு விட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்க நாம் செலுத்துவோம். வலைதளங்களை, யூடியூப்ல, உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் இந்த நாளில எங்களை சந்தித்தார், கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார், பேசினார் என்று உணர்ந்து ஜிபே மூலமாக, பேங்க்ல அந்த டீட்டெயில பணம் அனுப்பி இந்த காணிக்க ஆராதனை பங்கு பெற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பங்கு பெற்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.